அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகன் வேல்பாரி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியில் அருவியில் குளிக்கும்போது ஏதோ பறவையின் மாறுபட்ட ஒலி கேட்க என்ன என்று பார்த்தான் பாரி. இனி கதைக்குள். என்ன பறவை இது? கேட்டிராத ஒலியாக இருக்கிறதே என நினைத்து இங்கும் அங்குமாக பார்த்தான். எதுவும் தெரியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு மீண்டும் ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை கூர்ந்து நோக்கினான். சின்னஞ்சிறிய பறவை இன்று முறுக்கி திரும்பும் கிளையில் உட்கார்ந்திருந்தது. உற்று அதையே பார்த்து கொண்டிருந்தான். அதுதான் கூவியதா? என்ன பறவை அது என பார்த்தபடி இருந்தான். மீண்டும் கூவியது. இப்போதுதான் அதன் முகப்பகுதியை முழுமையாக பார்க்க முடிந்தது. ஒருமுறை திகைத்து போனான். அது கருங்கிளி. காட்டின் வியத்தகு பறவைகளில் ஒன்று. எளிதில் யார் கண்ணுக்கும் தட்டுப்படாதது. மகிழ்ச்சி பொங்க அதையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி. சிறிது நேரத்தில் அது பறந்து காட்டில் மறைந்தது. சிறு வயதில் தந்தையோடு பயணப்பட்ட போது பார்த்தது. ஆண்டுகள் பல ஆகிவிட்டன. நினைவு கருங்கிளியையே சுற்றி வந்தது. குளித்து முடித்து திரும்பும் போதுதான் தோன்றியது, கருங்கிளியை பார்ப்பது மிக நல்ல நிமித்தம். பரம்பில் உள்ள எல்லோரும் அதை அறிவர். இந்த செய்தியை சொன்னால் தாக்குதலை இன்றே தொடங்க வேண்டும் என்று கூறுவார் வாரிக்கையன். எனவே இதை பற்றி பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என நினைத்தபடி குகை தளத்துக்கு வந்தான் பாரி. உணவு முடிந்து சிறிது நேரத்தில் வேட்டுவன் பாறை நோக்கி புறப்பட ஆயத்தமானது போது நாகக்கரட்டிலிருந்து குதிரை வீரர்கள் இருவர் வந்தனர். முடியன் உடனே தங்களை அழைத்து வரச் சொன்னான் என்றனர். போர் தொடர்பான முக்கிய செய்தியாக இருக்கும். அதனால்தான் உடனே வர சொல்லி அழைப்பை அனுப்பியுள்ளான் முடியன் என்பதனை புரிந்து கொண்ட பாரி புறப்பட்டான். தேக்கனும் கபிலரும் பின்தொடர்ந்தனர். மாலை நெருங்கிக் கொண்டிருந்தது. நீலனின் பயணம் வேட்டுவன் பாறையை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. செல்லும் வழியில் குமரி வாகையை பார்த்தான். வாகை மரத்தில் முதலாக பூ பூக்கும் வாகையை குமரி வாகை என்பர். குமரி வாகையின் மலர் பேரெழில் கொண்டதாக இருக்கும். மயிலாவுக்கு சூடுவதற்காக அதை பறித்து கொண்டு பயணத்தை தொடர்ந்தான். வேட்டுவன் பாறைக்குள் நுழையும் போது ஊரே விழா கோலம் கொண்டிருந்தது. சேவலின் நெற்றிக் கொண்டை போன்ற கவிர் மலரால் மலரணி வாயிலை உருவாக்கி இருந்தனர். தோரணங்களும் மாலைகளும் எங்கும் தொங்கவிடப்பட்டு இருந்தன. சிறுமியர் எல்லாம் ஈங்கை மலரை கூந்தலில் சூடி ஆடிப்பாடி கொண்டிருந்தனர். சிட்டுக்குருவியின் குஞ்சு போன்ற அந்த மலர் சிறுமியரின் தலையாட்டலுக்கு ஏற்ப தாவி தாவி பறந்து கொண்டிருந்தது. மலர் மணக்க, தண்டு மணக்க, தாது மணக்க, எங்கும் நிறைந்த மனத்தினூடே மலர்ந்திருந்தது வேட்டுவன் பாறை. மயிலாவின் தோழிகள் நீலனை வரவேற்று அவனது குடில் நோக்கி அழைத்துச் சென்றனர். மற்ற காலம் என்றால் ஊரே ஆட்டம் பாட்டத்தில் மூழ்கியிருக்கும். போர் சூழலாததால் அது இல்லை. நீலன் குடிலுக்குள் நுழைந்தான். நிறை சூழ் மங்கை எதிரில் அமர்ந்திருந்தாள். குனிந்திருந்த மயிலாவின் முகம் சற்றே நிமிர்ந்தது. மாதம் கழித்து வந்தவனின் கைகளை பற்றி நிறை வயிற்றில் கை வைத்து மகவை உணர செய்ய வேண்டும் என தோன்றியது. நீ கொடுக்கும் முத்தத்தை உள்நாக்கு நழுவி உணர்வது போல இருக்கிறது. அடிவயிற்றுக்குள் துடிக்கும் மகவின் செயல் என அவனது காதோடு சொல்ல வேண்டும் என ஆசையாக இருந்தது. ஆனால் அவனது முகத்தை பார்த்த கணம் எல்லாம் சொல்லப்பட்ட உணர்வோடு அமைதியானாள். அவளை பார்த்தபடி எதிரில் அமர்ந்த நீலன் சிறிது நேரம் கழித்து ஆதினியை தேடினான். சிரித்த முகத்தோடு நீலனின் அருகில் வந்து அமர்ந்தாள் ஆதினி. பெண்களின் கேலி பேச்சினூடே ஏதேதோ நடந்து கொண்டிருந்தது. ஒருத்தி மயிலாவின் காதோரம் போய் ஏதோ சொன்னாள். மகிழ்ந்து சிரித்தாள் மயிலா. விரிந்த மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலையை மயிலாவின் கையில் கொடுத்து நீலனுக்கு சூட்ட சொன்னாள் ஆதினி. அதை வாங்கிய மயிலா மலர்ந்த முகத்தோடு விரிமலர் மாலையை நீலனுக்கு சூட்டினாள். ஆணின் மலர்தல் பெண்ணின் சூலகத்திலிருந்தே விளைகிறது.
மணமிக்க பச்சிலைகளால் ஆன படலை மாலையை நீலனின் கையில் கொடுத்து மயிலாவுக்கு சூட்ட சொன்னாள் ஆதினி. இரு கரம் ஏந்தி அவளுக்கு அணிவித்தான் நீலன். பச்சிலைகளின் ஆதி மனம் சூழ்கருவுக்குள் இறங்கும்போது நீலனின் மனமும் இணைந்தே கலந்தது. குடிலெங்கும் நிரம்பி வழிந்தது குலவை ஒளி. ஆதினி நீலனிடம் சொன்னாள், நீ கொண்டு வந்த பூவை இப்போது அவளுக்கு சூட்டு. நீலன் மறுமொழி சொல்லாமல் மயிலாவையே பார்த்து கொண்டிருந்தான். என்ன பேசாமல் இருக்கிறாய் என ஆதினி மீண்டும் கேட்டதற்கு மயிலாவை பார்த்து கொண்டே நீலன் சொன்னான், நிறைசூழ் பெண்ணின் மலர்ந்த முகத்துக்கு இணையான மலர் இதுவரை கண்டறியப்படவில்லை. நான் எந்த பூவை சூட்டுவேன் அவளுக்கு என்றான். அவன் சொல் கேட்டு ஆதினியின் கண்கள் கலங்கின. நீலனை தன் மகன் என தழுவி நெற்றி முகர்ந்து முத்தம் கொடுத்தாள். அப்போதுதான் கவனித்தாள், நீலன் கொண்டு வந்தது குமரி வாகை. வாகை பூவையா பறித்து வந்தாய்? வாகை கொற்றவை குடிக்கொள்ளும் மலரல்லவா? இந்த போர்க்காலத்தில் போர் தெய்வத்தின் பூக்கள் உன்னிடமே இருக்கட்டும், அவை உனக்கானவை என்றாள். நிறைந்திருந்த ஓசையின் நடுவே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த தோழி ஒருத்தி நீலனை பார்த்து சத்தம் போட்டு சொன்னாள், உனக்குரியது வாகை மலர்தான், காந்தல் மலரல்ல. அதனால்தான் உன் வீட்டை அலங்கரிக்க காந்தல் மலரை பயன்படுத்தவில்லை. அதற்காக தகுதி உனக்கில்லை என்றாள். அவள் சொன்னதை கேட்டு வீடு வெடிப்பதை போல பெண்கள் சிரித்தனர். தொடர்ந்து அவள் சொன்னாள், நீ குடில் விட்டு வெளியேறு. நாங்கள் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிக்கூத்துக்கு புறப்படுகிறோம். சிரிப்பொலிக்கும் கேலி பேச்சுகளுக்கும் இடையே குடில் விட்டு வெளியேறி வந்தான் நீலன். காத்திருந்த தோழர்கள் அவன் அருகில் வந்தார்கள். குடிலுக்குள்ளிருந்து வெளிவந்தவனின் மீது வெளிப்படும் பூந்தாதுவின் மனம் யாரையும் மயக்கக்கூடியதாக இருந்தது. மனத்தை நுகர்ந்தபடியே புங்கன் சொன்னான், பெண்களின் விழாதான் இயற்கையின் திருவிழா. ஆண்களுக்கு இது போல எந்த விழாவும் இல்லையே என்றான். அந்த கவலை எல்லோருக்கும் இருந்தது. நீலனுக்கு கூடுதலாக ஒரு கவலை இருந்தது. ஏன் இந்த விழாவில் காந்தல் மலர் பயன்படுத்தப்படவில்லை? தனக்கு அந்த தகுதி ஏன் இல்லை என தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அங்குமிங்குமாக விசாரித்தான். மயிலாவின் காதோரம் கேலி பேசி சிரித்த தோழி வெளியில் வந்தபோது அவளிடமே கேட்டான் நீலன். அவள் சொன்னாள், காந்தல் மலர் மலரும் வரை தேனியோ வண்டோ காத்திருக்காது. கிண்டி மலர செய்து தேன் பருகும். ஆனால் நீ அப்படியல்ல, பொறுமை காத்திருந்தாய். மனம் ஆன பிறகுதான் மகவை பெற்றுள்ளாய். எனவே உனக்கு காந்தல் மலரை சூடும் தகுதியில்லை என சொல்லியபடி சிரித்து கொண்டே ஓடினாள். நீலனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. நான் அப்படியல்ல என்று சொல்வதா, அப்படித்தான் என்று சொல்வதா? புரியாத குழப்பத்தில் நின்றான். நேரமாகிக் கொண்டிருந்தது. வள்ளிக்கூத்துக்கான ஏற்பாடுகள் தீவிரமாகின. நீலன் தலைமையில் வந்த 10 இளைஞர்களும் ஊரில் இருந்த கிழவர்கள் 12 22 ஆண்களும் ஏக்கத்தோடு பார்த்திருக்க மயிலாவை அழைத்து கொண்டு புறப்பட ஆயத்தமாகினர் பெண்கள். படைக்கலத்தின் 3 மூலைகளிலும் போர் பலிக்கான சடங்குகள் உச்சி பொழுதில் தொடங்கின. ஈனாமல் இளம் வயதிலேயே செத்துப்போன பசுவின் தோலை மயிர் சீவல் போர்த்தியிருந்த போர் முரசுகள் ஒலிக்கத் தொடங்கின. நிலத்தை தின்று குதித்தாடும் பேய் மகளிரின் ஆட்டத்துக்கான கருங்கூத்துக்களம் ஆயத்தமாகிக் கொண்டிருந்தது. இணையற்ற வீரர்கள் களப்பலிக்கு தேர்வு செய்யப்பட்ட செய்தி படையெங்கும் பரவியது. கொப்புளிக்கும் குருதி போல் வீர உணர்ச்சி பெருக்கெடுக்க ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்று உரசி பேரொளியை எழுப்பினர். சடங்குகள் தொடங்குவதற்கான நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. முரசுகளின் ஓசை சீரான வேகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கூடத் தொடங்கியது. முரசு அதிரும் ஓசைகள் ஆங்காங்கே கேட்பதறிந்த முடியன் எதிரி படையில் ஏதோ நடக்கிறது என நினைத்து பாரியை அழைத்து வரச் சொல்லி வீரர்களை அனுப்பி வைத்தான். பாரியும் தேக்கனும் கபிலரும் நாககரடுக்கு வந்து சேர்ந்தனர். படைகளின் 3 திசைகளிலும் 3 பலிசாலைகளில் சடங்குகள் தொடங்கின. ஆனால் முக்கிய சடங்கு மூஞ்சலில் நடக்கவிருந்தது. அது பகலின் மறைவுக்கு பிறகுதான் தொடக்கவிருந்தது. ஆனால் மற்ற இடங்களில்
பழி சடங்குகள் நண்பகலிலிருந்தே தொடங்கின. பூசகர்கள் மலர் மாலைகளை கனிகளை கொண்டு வந்து குடுவை நீரை தெளித்து தீ மூட்டி சடங்குகளை தொடங்கினர். சடங்குகளின் ஓசை, முரசுகளின் பேரொளி, பேய் மகளிரின் கூத்தாட்டம் எல்லாம் நேரமாக ஆக கூடியபடி இருந்தன. பொழுது மறைய தொடங்கும் போது பழி சடங்கு உச்சம் கொள்ள தொடங்கியது. வீரனின் குருதி ஏந்தியபடி கதிரவன் களம் நீங்குவான். அவனது தாகம் நீக்கப்பட்டதன் கைமாறாக போர்க்களத்தில் தனது ஒளி படர்ந்து கிடக்கும் ஒரு பகல் பொழுதில் வெற்றியை தருவான். அதற்குத்தான் இந்த பழிசடங்கு நடக்கிறது. கதிரவனின் தாகம் நீக்க பேரொளி கொண்ட சடங்கு நடக்கும்போது இதற்கு தொடர்பில்லாத இன்னொரு சடங்குக்காக மூஞ்சல் ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அது யட்சினிக்கான சடங்கு. பேராற்றலை கொண்ட அழிவின் தேவதை யட்சினி. மலையென குவிக்கப்பட்ட வீரர்களின் உடல்களைக் கண்டும் தாகம் தணியாதவள். மனித பிணங்களையே புணர்ந்து மகிழ்பவள். அவளை இறைஞ்சி அழைக்கும் சடங்கு தொடங்கியது மூஞ்சலில். நிலமெங்கும் இருள் கவிழ்ந்தது. சடங்குக்காக மலர்களாலும் குருதி பிசைந்த தினை மாவாலும் நாட்சதுரமிடப்பட்ட நிலம் நோக்கி அதை அழைத்து வந்து கொண்டு இருந்தனர். பேய் முரசு முழங்கியது. வீரர்களை அஞ்சி நடுங்கும் பேரோசை இரவெங்கும் பரவியது. நிறை சூழியின் பால் கட்டிய மார்பு போல திரண்ட கும்பத்தை உடைய யானை அது. நேற்று வரை பாண்டிய பேரரசின் சிறப்புக்குரிய முதியானை பவளவந்திகை இப்போது யட்சினியின் வாகனம். முரசுகளின் முழக்கத்துக்கு ஏற்ப அதை இருளுக்குள் அழைத்து வந்தனர். சடங்கு நிலத்தில் பூசகர்களின் பெரும் கூட்டம் நின்றிருந்தது. குளித்த ஈரத்தை நீர் வடிய நின்றிருந்தனர் மூவேந்தர்களும். பேய் முரசுகளின் ஓசை இருளை உலுக்கியது. கடல் போல் கிடந்த படையெங்கும் பேரமைதி நிலவியது. சடங்குகளின் தனித்த ஓசை இரவெங்கும் எதிரொலித்து கொண்டிருந்தது. அதிர்ந்து அதிர்ந்து பரவிய ஓசை கேட்டு பேய் மகளிர் 3 திசைகளிலிருந்தும் மூஞ்சலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்களின் கூந்தல் முழுவதும் வீரர்களின் குருதியால் நினைந்திருந்தது. அவர்கள் ஆடிய கருங்கூத்தால் நிலம் அதிர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் மூஞ்சலுக்கு வந்து சேர்ந்த போது பவளவந்திகையும் வந்து சேர்ந்தது. நள்ளிரவை தொடுவதற்கு சிறிது நேரமே இருந்தது. பவளவந்திகையை மண்ணில் அமர செய்தான் பாகன். அதன் முகம் முழுவதையும் தோளாடைகளால் இறுக கட்டினான். பேய் முரசின் மேல் தோல் விடாது புடைத்தெழுந்து கொண்டிருந்தது. மேலெழும் ஓசை இருளின் செவிப்பறையை கிழித்து கொண்டிருந்தது. நாக கரட்டின் உச்சியில் நின்றபடி படைகள் இருக்கும் திசையையே பார்த்து கொண்டிருந்தான் பாரி. நண்பகலில் போர் சடங்குகள் 3 மூலைகளில் தொடங்கின. ஆனால் இரவான பிறகும் சடங்குகள் முடியவில்லை. படைகளின் நடுப்பகுதியில் சடங்கொன்று தொடங்கும் ஓசை கேட்டதும் இது என்ன புதிதாய் இருக்கிறதே என இருளில் திசையை பார்த்தபடியே நின்றிருந்தனர். நள்ளிரவை தொடும் நேரத்தில் யானை ஒன்றின் சாவு பிளறல் இருளெங்கும் எதிரொலித்தது. வேந்தர்களின் வீரர்கள் அனைவரும் பேய் கூச்சல் எழுப்பி ஆயுதங்களை ஒன்றுடன் ஒன்று உரசி வெற்றி முழக்கம் இட்டனர். நாகக்கரட்டின் மேல் இருந்தவர்களுக்கு என்ன நடக்கிறது என புரியவில்லை. ஆனால் யானையின் பிளிரல் கேட்ட கணம் கபிலரின் உடல் நடுங்கி மீண்டது. சிறிது நேரத்திற்கு பிறகு மெல்ல சொன்னார், அவர்கள் யட்சினிக்கான சடங்கை நடத்துகிறார்கள். அப்படியென்றால் விளக்கம் கேட்டான் முடியன். காக்கும் போருக்கும் தாக்கும் போருக்கும் அந்தந்த தெய்வ வழிபாட்டு சடங்குகளை நடத்துவார்கள். ஆனால் பேரழிவை உருவாக்கும் போருக்கு யட்சினி வழிபாட்டை நடத்துவார்கள். அவள் அழிவின் தேவதை. எதிரியின் படை நோக்கி அவளை ஏவி விடும் சடங்குக்கான பெரும் பழியை அவர்கள் கொடுத்துள்ளனர். எல்லோரும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்க கபிலர் சொன்னார், அவர்கள் தாக்குதலை தொடங்கப் போகிறார்கள். அத்தியாயம் 84. வேட்டுவன் பாறையில் இருந்த பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு வள்ளிகானம் நோக்கி புறப்பட்டது. கூத்துக்களத்தில் இசைக்கருவிகளை இசைக்கக்கூட ஆண்கள் யாருக்கும் அனுமதி இல்லை. எல்லாவற்றையும் பெண்களே இசைக்க வேண்டும். எனவே ஊரில் இருந்த பறை, துடி, முழவு என
ஒன்றை கூட விடவில்லை. மந்தையில் கட்டியிருந்த காரி கொம்பை கூட கலற்றி எடுத்து கொண்டார்கள். கரை புரண்ட உற்சாகத்தினூடே கூட்டம் புறப்பட்டது. பெருங்குறைப்பொலியோடு நாய்க்கூட்டமும் மொத்தமுமாக உடன் சென்றது. சந்தன வேங்கை காட்டின் எந்த திசையிலும் இருக்கக்கூடியதுதான். ஆனால் கருவுற்ற பெண்ணுக்கான சடங்கை செய்ய எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கின்றனரோ அந்த மரம் இருக்கும் பகுதியைத்தான் வள்ளிக்கானம் என்பர். அங்கு நடக்கும் சடங்கு என்னவென்று இன்று வரை ஆண்களுக்கு தெரியாது. பரம்பு பெண்கள் காலம் காலமாய் காத்து வரும் ரகசியம் இது. இரவெல்லாம் கூத்து நடத்துகிறார்கள் என்று மட்டுமே ஆண்கள் அறிவர். அங்கு என்ன வகையான கூத்து நடக்கிறது என்பதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இந்த சடங்கில் பங்கெடுத்து திரும்பும் பெண்கள் அதன் பிறகு நெடுநாட்கள் அந்த மகிழ்வை பேசி கழிப்பர். அதுதான் ஆண்களை மேலும் சினமேற்றும். என்னதான் நடக்கிறது அங்கு என தெரிந்து கொள்ள எண்ணற்ற வழிமுறைகளை கையாண்டு பார்த்தனர். ஆனாலும் இன்று வரை அவர்களால் எதையும் கண்டறிய முடியவில்லை. காதல் வயப்பட்ட இளம்பெண் தன் காதலன் மீதான அளவு கடந்த அன்பால் இந்த சடங்கில் நிகழ்வதை பற்றி சொல்ல வாய்ப்பிருக்கிறது. ஆண்கள் அதற்கான முயற்சியையும் செய்து பார்த்தார்கள். ஆனாலும் எந்த காதலியும் தன் காதலனிடம் இதை மட்டும் பகிர்ந்து கொண்டதே இல்லை. காரணம், இந்த சடங்கில் பங்கெடுக்கும் இளம் பெண்ணிடம் முதுபெண்கள் சொல்லும் முதல் எச்சரிக்கையே அவள் காதலனை பற்றியதுதான். அவ்வாறு பகிர்ந்து கொண்டால் உனது பிள்ளை பேறு வலி மிகுந்ததாக மாறும். அப்போது எந்த ஆணும் உனது வலியை சுமக்க வர மாட்டான். நாங்கள்தான் உடன் நிற்போம். அளவு கடந்த உனது வலியை வைத்தே நீ தப்பு செய்து விட்டாய் என கண்டறிந்து விடுவோம் என்று சொல்லிவிடுவார்கள். இது ஓர் அச்சமூட்டும் எச்சரிக்கைக்காக சொல்லப்படுவதுதான். ஆனால் இளம் பெண்கள் பிள்ளை பேறு வலியை நினைத்து பார்த்து யாரிடமும் வாய் திறக்க மாட்டார்கள். ஆணுக்கு தெரியாத ஓர் உலகை இன்று வரை பரம்பு பெண்கள் காப்பாற்றி வருகின்றனர். அதுவே அவர்களுக்கு பெரும் மகிழ்வை கொடுப்பதாகவும் இருக்கிறது. அவர்களின் இந்த மகிழ்வுதான் ஆண்களை மீண்டும் மீண்டும் கண்டறிய தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இன்று கூட அதற்கான முயற்சிதான் நடந்தது. இரளிமேட்டிலிருந்து வள்ளிக்கூத்துக்காக நீலன் புறப்பட்ட போது காலம்பன் மூத்த மகன் கொற்றனையும் அழைத்துச் செல் என்று வேட்டூர் பழையன் அனுப்பி வைத்தான். அதற்கான காரணம் இதுதான். உள்ளூர் சிறுவர்களை அனுப்பினால் வள்ளிக்கானகத்திற்கு அழைத்துச் செல்ல மறுப்பார்கள். அதுவே காலம்பன் மகன் என்றால் மறுத்து ஒதுக்க மாட்டார்கள் என நினைத்து அனுப்பி வைத்தான் பழையன். ஆனால் காட்டுக்குள் நுழையும் போது அவனை நீலனின் கையில் கொடுத்து, இங்கேயே இரு, நாங்கள் காலையில் வந்து உனக்கு விருந்து படைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் பெண்கள். வேட்டுவன் பாறையின் வயதான 2 பெருசுகள் சோமக்கிழவனும் செம்பூந்தனும் பழையனை விட சற்று வயது குறைவுதான். ஆனால் மலை பாறைகளில் உருண்டதால் நடமாட்டம் வேகமாக தளர்ந்துவிட்டது. அதிக தொலைவு நடக்க முடியாத கிளத்தன்மையை அடைந்திருந்தனர். அதனால்தான் இப்போது இரளிமேட்டுக்கு போகாமல் ஊரிலேயே இருக்கின்றனர். காட்டுக்குள் நுழைந்த பெண்கள் கொற்றனை அழைத்துச் செல்லாமல் இங்கேயே இரு என கூறி சென்றவுடன் சோமக்கிழவன்தான் கொதித்தெழுந்தான். சின்ன பையன் ஆசையாக கேட்கிறான், அவனை கூட கூட்டிட்டு போகாம விட்டுட்டு போறீங்களேடி என பெரும் சத்தத்தை எழுப்பினான். ஆனால் பெண்கள் யாரும் கண்டு கொள்ளவே இல்லை. கிழவன் ஏன் கத்துகிறான் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். எல்லா காலங்களிலும் சிறுவர்களின் மூலமாகவும் காதலர்களின் மூலமாகவும் தான் ஆண்கள் முயல்கிறார்கள். இன்று வரை அந்த முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. இப்போதும் கொற்றனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வைத்துவிட்டு போய்விட்டார்கள். அங்கவை இதுவரை வள்ளிக்கூத்தில் கலந்து கொண்டதில்லை. முதன் முறையாக இப்போதுதான் அவள் கலந்து கொள்கிறாள். பெண்கள் கூட்டம் மயிலாவை அழைத்து கொண்டு காட்டுக்குள் போய்க் கொண்டிருந்தது. தீப்பந்தங்களை ஏந்தியவர்கள் முன்னும் பின்னுமாக வந்து கொண்டிருந்தனர். ஆதினிக்கு அருகில் சற்றே அமைதியாக நடந்து வந்து கொண்டிருந்தாள் அங்கவை. கூட்டத்தின் பேச்சினோடே அவளின் அமைதியை கவனித்த ஆதினி அருகில் சென்று கேட்டாள். முதன்முறையாக பங்கெடுப்பதால் என்னவெல்லாம் நடக்கும் என்ற சிந்தனையிலேயே வருகிறாயா? தலையாட்டி இல்லை என்றாள் அங்கவை. பிறகு என்ன சிந்தனையில் இருக்கிறாய் என கேட்டாள். அப்போதும் அங்கவையிடமிருந்து பதிலில்லை. இன்றிரவு என்ன நடந்தது என உதிரன் கேட்டால் சொல்லிவிடுவோம் என அச்சப்படுகிறாயா என்று கேட்டால் சற்றே நக்கலாக.
சின்ன புன்முறுவலோடு ஆதினியின் காதோடு வந்து சொன்னாள். உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன், ஆனால் தந்தை கேட்டால் மறுக்க மாட்டேன். ஆதினிக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. மகளை தோளோடு அணைத்து கொண்டு யார் காதிலும் விழாதபடி மெல்ல, நிச்சயம் உன் தந்தை கேட்க மாட்டார், கவலைப்படாதே என்றாள். அங்கவை அதிர்ச்சியோடு ஆதினியை பார்த்தாள். அவளோ மகளை பார்த்து கண் சிமிட்டிய போது முகத்திலிருந்து பொங்கி மேலெழுந்தது வெட்கம். அங்கவை ஒரு கணம் ஆடிப்போனாள். சற்றே கோபத்தோடு, அப்படியென்றால் நானும் உதிரனிடம் சொல்வேன் என்றாள். வெட்கம் படர தாயும் மகளும் மற்றவர்களின் காதில் படாமல் பேசி சிரிப்பதை பார்த்த பெண்ணொருத்தி, நீங்கள் மட்டும் என்ன பேசி சிரிக்கிறீர்கள் என கேட்டாள். கேட்டவளை அழைத்து கொண்டு பேச்சை மாற்றியபடி அங்கவையை விட்டு சற்று தள்ளி முன்னே நடந்தாள் ஆதினி. இன்னும் சற்று தொலைவுதான் இருந்தது வள்ளிக்கானம். நேரம் செல்ல செல்ல வேகம் கூடிக்கொண்டே இருந்தது. இதற்காக மாத கணக்கில் காத்திருந்தவர்கள் அல்லவா அவர்கள். கும்மிருளில் மலைப்பாதையில் அவர்களின் கால்கள் பெருமயக்கத்தை நோக்கி விரைந்து கொண்டிருந்தன. சந்தன வேங்கையின் அடிவாரத்தில் கருவுற்ற பெண்ணை அமர வைத்து நடத்தும் சடங்குகள் எல்லாம் வழக்கம் போல் ஊருக்குள் நடக்கும் சடங்குகள்தான். ஆனாலும் இன்றைய இரவின் முக்கியத்துவத்திற்கு காரணம் வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டம்தான். அந்த கொண்டாட்டத்துக்கு அடிப்படை எங்கும் கிடைக்காத அதிசிறந்த மது வகைதான். ஆண்கள் அறிந்திராத அரிதினும் அரிதான மதுவகை ஒன்று உண்டு. பெண்கள் மட்டுமே அறிந்து இன்று வரை ஆண்களின் வாடையே படாமல் காப்பாற்றி வைத்துள்ள மதுவகை அது. வள்ளிக்கானத்தின் கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கின்றனர் என்ற செய்தி ஆண்களால் யூகிக்கக்கூடியதுதான். ஆனால் அது என்ன வகை மது என்பது இன்று வரை ஆண்களுக்கு தெரியவில்லை. சோமபூண்டு பானத்தை குடித்த ஒருத்தி எங்களின் மதுவை போல இது இல்லை என்று ஒருமுறை சொல்லிவிட்டாள். அன்றிலிருந்துதான் வள்ளிக்கூத்தில் குடிக்கும் மதுவின் வகை என்ன என்பதனை பற்றிய தேடலை ஆண்கள் தீவிரப்படுத்தினர். இன்று வரை யாருக்கும் தெரியாத ரகசியமாக அது காப்பாற்றப்படுகிறது. காரணம், அந்த மதுவை உருவாக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் முது பெண்களே. அவர்களிடமிருந்து ஆண்களோ மற்ற பெண்களோ கூட இது தொடர்பான செய்தியை கேட்டறிய முடியாது. ஒவ்வொரு வகை மலரின் தேனுக்கும் ஒவ்வொரு வகையான குணமுண்டு. ஆனால் இணையற்ற சுவை கொண்ட தேன் இருக்கும் மலர் நாக சம்மங்கி. அதில் துளிர்க்கும் தேனின் சுவையை எதனுடனும் ஒப்பிட முடியாது. துளி தேனை நுனி நாக்கில் வைத்த கணம் மொத்த உடலும் தேனுக்குள் கரைவது போல் இருக்கும். ஆனால் நாக்கில் வைக்கப்பட்ட தேன் துளி எளிதில் கரையாது, ஒட்டிக்கொள்ளும். அதன் சுவையை நாக்கு அடிக்கடி நுகரத் துடிக்கும். அப்போது அந்த சுவை உடல் முழுக்க தழும்பி கொண்டிருக்கும். நினைவு புலன்கள் சுவை உணர்வுக்குள் சிக்குண்டுவிடும். மீள முடியாத சுவையை நினைவு மீண்டும் மீண்டும் மறுசுழற்சி செய்தபடியே இருக்கும். சுவை கரையாமல் தேன் மட்டுமே கரைந்திருக்கும். மறுதுளி நோக்கி மனதை நகர்த்தாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய மயக்கம் நாக சம்மங்கியின் தேனுக்கு மட்டுமே உண்டு. நாக சம்மங்கி பூத்து கிடக்கும் பகுதியில் இருக்கும் தேன் கூட்டிலிருந்து தேன் கட்டியை எடுப்பதுதான் முதலில் செய்யும் பணி. அதன் பிறகு அந்த தேன் கட்டியை தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள் புதைத்து வைத்து விடுவர். பெண் முதன்முறையாக கருவுற்றவுடனே முதுப்பெண்களின் முதல் வேலை நாக சம்மங்கியின் தேனை எடுப்பதுதான். எந்த சந்தன வேங்கையை தேர்வு செய்கிறார்களோ அந்த இடத்தில்தான் அதை புதைத்து வைப்பர். 4 முதல் 5 மாதம் மண்ணுக்குள் இருக்கும் தேன் கட்டி நுரை துளிர்த்து சுவை இறுகி உறைந்திருக்கும். ஒற்றை துளியிலே மனிதரை கரைக்கக்கூடிய தேன் இப்போது தேரலாக உருத்திரண்டு இருக்கும். இதன் துளி நாக்கில் பட்ட கணம் தேள் கொட்டியதைப் போல சுல்லென்ற ஒரு காரமயக்கம் உச்சந்தலைக்கு ஏறும். கன நேரம் கண் கட்டி அவிழும். அதன் பிறகு நிகழ்வதை நினைவில் தங்க வைக்க யாராலும் முடியாது. இன்றைக்கு சந்தன வேங்கையின் அடிவாரத்தில் அமர வைக்கப்பட்ட மயிலா முதல் மிடரு குடித்ததிலிருந்து தொடங்கியது வள்ளிக்கூத்து. 6 வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத மதுவின் சாரமேற்றி பெண்களின் கூட்டம் ஆடத் தொடங்கியது. நேரம் ஆக ஆக துடியின் ஓசையும் பறையின் அதிர்வும் முழவின் சத்தமும் காட்டை உலுக்கின. பெண்கள் தங்களின் ஆதி ஆட்டத்தை நிலம் பிளக்க ஆடினர். வேட்டுவன் பாறையில் இருந்த ஆண்கள் துடியின் ஓசை கேட்டு காரமலையின் வடப்புறம் நோக்கி ஏக்கத்தோடு பார்த்திருந்தனர். பொழுது நள்ளிரவை நெருங்கவில்லை. ஆனால் அதற்குள் ஆட்டம் தொடங்கிவிட்டதை
இசைக்கருவிகளின் ஓசை சொல்லியது. செம்பூந்தன் சொன்னான், இது என்ன தேரல்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. எந்த ஆம்பளையினாலையும் கண்டுபிடிக்க முடியல. இவளுக மட்டும் அந்த ஆட்டத்தை போடுறாளுக என்றான். சோமக்கிழவனோ, தொடங்கும் போதே சத்தம் இப்படி இருக்கே, இன்னும் போக போக எப்படி இருக்கும் பாரு என்றார். இளைஞர்கள் ஓசை கேட்ட மலை உச்சியை நோக்கி அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருந்தனர். ஓசை கூடிக்கொண்டே இருந்தது. வேட்டுவன் பாறையை சுற்றி பல 100 வீரர்கள் செடி கொடியினூடே நுழைந்து மேலேறி கொண்டிருந்தனர். கும்மிருட்டு சூழ்ந்திருந்தது. இருப்பதோ 24 பேர்தான். எல்லோரின் கவனமும் உச்சிமலை பார்த்து வள்ளிக்கூத்தில் நிலை கொண்டிருந்தது. 3 சேனைகளை கொண்ட 600 பேரோடு மேலேறி கொண்டிருந்தான் கருங்கை வாணன். நிறையிருள் நாள் எல்லா வகையிலும் பொருத்தமாக இருந்தது. மிக தேர்ந்த வீரர்களை கொண்ட படையணியை தேர்வு செய்திருந்தான். பரம்பின் காவல் தலைவர்கள் இருக்கும் ஊருக்குள் நுழைந்து தாக்கப்போகும் இந்த படைக்கு தானே பொறுப்பேற்று வந்தான். திரையர்களை தாக்கிய போரில் பெரும் வீரத்தை வெளிப்படுத்திய திதியனை தென்புறத்துக்கும், சேர நாட்டு பெருவீரன் துடிசாத்தனை வடபுறத்திற்கும் தலைமை தாங்க செய்தான். கிழக்கு புறத்திலிருந்து வீரர்களோடு முன்னேறினான் கருங்கை வாணன். வேட்டுவன் பாறையின் பாதி உயரத்தை கடந்து கொண்டிருந்தனர். நாய்கள் ஏதும் ஊரில் இல்லாதது அவர்களுக்கு இன்னும் வசதியாகி விட்டது. புது ஆள்களை மலையடிவாரத்தில் கண்டாலே மேலே இருந்து பாய்ந்து இறங்குபவை இடுப்புயர நாய்கள். சூழ்ந்து விட்டால் யானைகளையே நகர விடாமல் நிறுத்தக்கூடியவை. அத்துணையும் இன்று பெண்களோடு சேர்ந்து மலை மேல் ஏறிவிட்டன. குறைப்பொலி ஏதுமற்று அமைதி கொண்டிருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலேறி கொண்டு இருந்தனர். ஊரின் மந்தையில் உட்கார்ந்தபடி காரமலையின் துடியோசை கேட்கும் பகுதியை பார்த்து பேசிக் கொண்டிருந்தனர் ஆண்கள். துடியோசை பெருகத் தொடங்கியது. பெண்கள் இல்லாத ஊரில் பெண்களை பற்றி பேசத்தான் எவ்வளவு கதைகள் இருக்கின்றன. அதுவும் அவர்களால் நிராகரிக்கப்பட்ட வழியை கேலி பேச்சின் மூலம்தான் கடக்க முடியும். பேச்சு களை கட்ட தொடங்கியது. சிறுவன் கொற்றனுக்கு தூக்கம் வந்தது. அதனை கவனித்த நீலன், நள்ளிரவுக்கு பிறகு பனி அதிகமாக இருக்கும், நீ போய் குடிலுக்குள் படுத்துக்கொள் என்றான். கொற்றன் மந்தையிலிருந்து எழுந்து நீலனின் குடிகளை நோக்கி நடந்தான். வேட்டுவன் பாறையின் கிழக்கு முனையில் நாங்கில் மரத்தின் அடிவாரத்தில் அமைக்கப்பட்ட குடில் அது. அங்கிருந்து பார்த்தால் கிழக்கு திசை குன்றின் சரிவும் விரிந்து கிடக்கும் சமவெளியும் முழுமையாக தெரியும். கொற்றன் தூக்க களத்திலேயே குடில் நோக்கி வந்தான். படல் கொண்டு மூடப்பட்டிருந்தது வாசல். படலை மெல்ல தூக்கி சுவர் ஓரமாக திருப்பினான். சரிவு பகுதியில் இங்கும் அங்குமாக மனித தலைகள் தெரிந்தது. ஆயுதம் ஏந்திய பெரும் கூட்டம் மேலேறி கொண்டிருப்பது தெரிந்தது. கும்மிருட்டினூடே தலைகள் பதுங்கி மறைந்தன. எதிரிகள் வந்து கொண்டிருப்பது கன நேரத்தில் புரிந்தது. இப்படியே சத்தம் போட்டுக்கொண்டு மந்தை நோக்கி ஓடலாமா என தோன்றியது. அப்படி செய்தால் எதிரிகள் விழிப்படைந்து விடுவார்கள் என சிந்தித்தபடியே குடிலுக்குள் போய் படலை மூடிக்கொண்டான் கொற்றன். ஒரு கணம் சிந்தித்தவன் சட்டென குடிலின் மேல்புறம் கூரையை ஆள் நுழைவதற்கு ஏற்ப பிரித்தெடுத்தான். நாங்கில் மரத்தின் கிளைகள் குடில் மேல் படர்ந்திருந்தன. கூரையினுள் நுழைந்து கிளையின் மேல் ஏறினான். மரங்கள் ஒன்றுடனொன்று நெருங்கி பின்னி கிடந்தன. கொப்புகளின் வழியே ஊர்ந்து கடந்தவன் கண்ணிமைக்கும் நேரத்தில் 3ஆம் மரத்தின் அடிவாரத்தில் தரையில் குதித்தான். யாரோ மரத்திலிருந்து குதிப்பது போல் இருக்கிறதே என்று மந்தையில் இருப்பவர்கள் திரும்பி பார்த்தனர். பதறிப்போய் ஓடி வந்தான் கொற்றன். இப்படி ஒரு நள்ளிரவில்தான் தன்னுடைய ஊர் எதிரிகளால் சூற்றி வளைக்கப்பட்டது. மக்கள் எல்லோரும் கொன்று குவிக்கப்பட்டனர். மந்தையில் வைத்து ஊரே வெட்டி சாய்க்கப்பட்ட கொடுமையை நேர்கொண்டு பார்த்தவனுக்கு இப்போது உடலெல்லாம் நடுங்கியது. பேச வார்த்தை எழவில்லை. ஏதோ விலங்கை பார்த்தது போல் அஞ்சி ஓடி வந்துள்ளான் என முதலில் நினைத்தனர். அஞ்சாமல் சொல், எதை பார்த்தாய் என் நீலன் கேட்டதற்கு மேலேறி கொண்டிருக்கும் எதிரிகளை பற்றி சொன்னான் கொற்றன். மந்தையில் இருந்தவர்கள் சரிவு நோக்கி பாய்ந்து சென்றனர். 3 புறங்களிலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருந்தனர். சத்தமின்றி நீலன் கையை காட்டி ஏதோ சொன்னான். வீரர்கள் சிலர் வீட்டுக்குள் இருந்த ஆயுதங்களை எல்லாம் வெளியே எடுத்து வந்தனர். புங்கன் தென்புற சரிவில் மேலேறும் எதிரிகளை பார்த்தான். சோமக்கிழவன் வலப்புற சரிவை பார்த்தான். கிழக்கு திசை முனையிலிருந்து முப்புறமும் பார்த்தான் நீலன். வந்து கொண்டிருப்பது பெரும் எண்ணிக்கையிலான படை என்பது தெரிந்தது. 24 பேர்தான் இருக்கிறோம். அதில் பாதி பேர் வயதான கிழவர்கள். அதற்கு தகுந்த தாக்குதல் உத்திகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சிந்தித்தபடியே ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான். மற்ற திசையில் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நீலனின் மெல்லிய
சீல்கை ஒலி கேட்டு ஒன்று கூடினர். பேசுவதற்கான நேரமில்லை. வேட்டுவன் பாறையின் மீது எதிரிகள் ஏறிவிடக் கூடாது. 3ஆக பிரிவோம். எல்லா வகையான தாக்குதல் உத்திகளையும் பயன்படுத்துங்கள் என்றான் நீலன். குவிக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு 3 திசைகளிலும் தாக்க ஆயத்தமானார்கள். கருங்கை வாணனின் படை மிக கவனமாக மேலேறி கொண்டிருந்தது. இப்போது வரை யாரும் நம்மை பார்க்கவில்லை என்ற எண்ணத்தில்தான் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். நீலனின் குடிலுக்குள் சற்று கீழ்முனையில் பெரும் பாறை ஒன்றை யாரோ நகர்த்துவது போல் தோன்றியது. மேலே ஏதோ சத்தம் கேட்பது போல் இருக்கிறதே என உணர்ந்த கருங்கை வாணன் அண்ணார்ந்து பார்த்தான். பெரும் பாறை ஒன்று மெல்ல உருளத் தொடங்கியது. மேலேறி கொண்டிருந்த எதிரிகள் சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்கும்போது பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக உருளத் தொடங்கின. உருளும் பாறைகள் நேர்கோட்டில் இறங்குவதில்லை. எந்த திசையில் நெளியும் என கணிக்க முடியாததால் வீரர்கள் எங்கும் தெரித்து சிதறினர். இருட்டு ஒன்றின் ஓசையை இன்னொன்றுக்கு மாற்றி காட்டக்கூடியது. எனவே பாறைகள் எல்லா பக்கங்களுக்கும் உருளுவது போல் உணர்ந்தனர். எதிரிகள் தாக்கத் தொடங்கிவிட்டார்கள் என தெரிந்ததும் எதிர்த்தாக்குதல் நடத்த உத்தரவிட்டான் கருங்கை வாணன். ஆனால் உருளும் பாறைகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்வதே வீரர்களுக்கு முதல் நிலை பணியாக இருந்தது. ஆங்காங்கே பொருத்தமான இடங்களில் நிலை கொண்ட பிறகே எதிர்த்தாக்குதலை தொடங்கினர். 3 திசைகளிலிருந்தும் வேந்தர்களின் படைகள் தாக்குதலை தொடங்கின. சிறிது நேரத்திலேயே மேலிருந்தும் ஆயுத தாக்குதல் தொடங்கியது. அம்புகளும் ஈட்டிகளும் இணையற்ற வேகத்தோடு காற்றை கிழித்து கொண்டு இறங்கின. இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருகின்றன என தெரியாததால் வேந்தர் படை தற்காத்து கொள்ள மிகவும் திணறியது. மேலிருந்து தாக்குபவர்களின் வேகம் எண்ணி பார்க்க முடியாதபடி இருந்தது. அம்புகளும் ஈட்டிகளும் இறங்கினாலும் பாறைகளும் ஆங்காங்கே உருண்டு கொண்டுதான் இருந்தன. பாறைகளை உருட்டுவதால் எதிரிகளை அதிக அளவில் கொன்றுவிட முடியாது. ஆனால் மேலேறி கொண்டிருப்பவர்களுக்கு பெரும் அச்சத்தை உருவாக்கலாம். எப்போது எந்த பாறை உருளுமோ என ஒவ்வொரு பாறையையும் பார்த்து பார்த்து அஞ்சியே முன்னோக்கி நகர முடியும். எரியம்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்று நீலன் உத்தரவிட்டான். குறைவான வீரர்களே இருக்கிறார்கள் என்பதனை அது காட்டிக் கொடுத்துவிடும் என்பதால் அவ்வாறு சொன்னான். வடக்கு புற சரிவில் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த சோமக்கிழவன் வீரன் ஒருவனை அந்த திசையின் உச்சியில் இருக்கும் மரம் ஒன்றில் ஏறச் சொன்னான். அதே போல இன்னொருவனை மறுவிளிம்பில் இருக்கும் மரத்தில் ஏறச் சொன்னான். மற்றவர்கள் அம்புகளையும் ஈட்டிகளையும் எரிந்து கொண்டிருந்தனர். 2 கிழவர்களை வைத்து கொண்டு பாறையை நகர்த்து தள்ளி கொண்டிருந்தான் கொற்றன். அவனது வெறி கிழவர்களையும் தினவோடு இயங்க வைத்தது. சரிவுகளில் இருக்கும் பாறைகள் எல்லாம் அடப்பு கொடுத்து செருகப்பட்டிருந்த சிறு கற்களால் தான் நின்று கொண்டிருந்தன. எந்தெந்த பாறைக்கு எப்படியெல்லாம் அடப்பு கொடுக்கப்பட்டுள்ளது என்பது கிழவர்களுக்கு தான் நன்கு தெரியும். கும்மிருட்டில் கூட சரியான முறையில் அடப்புக்கல்லை ஈட்டியால் குத்தி நகர்த்தினார்கள். அடப்பை நகர்த்துவதும் அதற்கேற்ப கோணத்தில் பாறையை அசைப்பதும் மிக தேர்ந்தவர்களாக மட்டுமே எளிதில் செய்ய முடியும். பெருவீரனால் கூட நகர்த்த முடியாத பாறையை 2 கிழவர்கள் எளிதில் நகர்த்துவார்கள். யானைகளின் உச்சந்தலை கும்பம் போல பருத்த 2 தோள்கள் திரையர்களுக்கு தோன்ற காரணம் குழந்தை பருவத்திலிருந்தே பாறைகளுடனான அவர்களின் பழக்கம்தான். திரையர் கொடியின் இளம் வீரனான கொற்றன் பாறைகளின் குழந்தை. கிழவர்கள் சொல்ல சொல்ல தோளால் முட்டி எம்பினான் பாறைகளை. தாக்குதல் தொடங்கியவுடன் பெரும் கூச்சலிட்டபடி வேந்தனின் வீரர்கள் அங்கும் இங்குமாக சிதறி தற்காப்புக்கு ஏதுவான இடங்களில் நின்று கொண்டு அதற்கு ஏற்பவே எதிர்த்தாக்குதலை தொடுத்தனர். இந்த நிலையில் நமது தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் கிழவன் ஏன் மரம் ஏறச் சொல்கிறான் என சிந்தித்தபடியே ஒருவர் வேகமாக மரத்தில் ஏறினர். அதில் ஒன்று தணுக்கு மரம், இன்னொன்று அகில் மரம். 2ம் முருங்கையைப் போல வலிமையற்றவை. சொல்லும் இடத்தில் வேல் கம்புகளால் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஒடி என்றான் கிழவன். அவ்வாறே வேல் கம்புகளால் குத்தியும் அமுக்கியும் பெரும் பெரும் கிளைகளை மட்டார் மட்டார் என்று ஒடித்து சரித்தனர் வீரர்கள். மேலேறி கொண்டிருந்த வேந்தர் படை மிரட்சிக்குள்ளானது. பெரும் பெரும் மரங்களையே கனப்பொழுதில் சாய்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏது செய்ய போகிறார்களோ என எதிரிகள் மிரண்டு நின்றனர். எதிரிகளின் வடக்கு புற படையை தலைமையேற்ற துடிசாத்தன் வீரர்கள் முன்னேறுவதை நிறுத்தி தற்காத்து நில்லுங்கள் என ஆணையிட்டான். இருட்டுக்குள் இருந்து அம்புகள் பாய்வது, ஈட்டிகள் இறங்குவதும் பாறைகள் உருள்வதுமாக இருக்க, இப்போது மரங்களை உருட்டியோ எரிந்தோ தாக்கப் போகிறார்கள் என நினைத்து திகிலடைந்து நின்றது வலப்புறப்படை.
கிழக்கு புறம் நீலனின் தாக்குதல் எதிரிகளை நிலைக்குலைய செய்தது. மேலிருந்து எரியப்படும் ஈட்டிகள் பாறைகளில் பட்டு தெரித்து தீப்பொறி விடாது பறந்து கொண்டே இருந்தது. தனது வேகத்தை எக்காரணம் கொண்டும் குறைத்து கொள்ளக்கூடாது என உறுதியோடு இருந்தான் கருங்கை வாணன். தாக்குதலை சற்று நிறுத்தச் சொன்னால் கூட வீரர்களுக்கு பின்வாங்கும் மனநிலை உருவாகிவிடும். எனவே என்ன இழப்பு வந்தாலும் விடாது முன்னேறச் சொல்லி பேரோசை எழுப்பிக் கொண்டிருந்தான் கருங்கை வாணன். ஆனால் மேல் நிலையிலிருந்து நீலன் தலைமையிலான வீரர்களின் தாக்குதலை மீறி மேலேறுவது எளிய செயல் அல்ல. கருங்கை வாணன் எவ்வளவு கத்தினாலும் அவனது படை சற்று பதுங்கியே நின்றிருந்தது. அனைத்து திசைகளிலும் ஆவேசமிக்க தாக்குதலை மேலிருந்து நடத்தி கொண்டிருந்தனர் பரம்பு மக்கள். தங்களை பன்மடங்கு காட்டிக்கொள்ள ஒவ்வொரு வீரனும் இணையற்ற வேகத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் தென்புறத்தில் வேந்தர் படைக்கு திதியன் தலைமையேற்று வந்து கொண்டிருந்தான். அவனது வேகத்தை தடுத்து நிறுத்த முடியாமல் திணறியது புங்கனின் தலைமையிலான படை. சிறிது நேரத்தில் சீழ்க்கை அடித்தபடி ஊரின் நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான் புங்கன். கன நேரத்தில் சோமக்கிழவனும் நீலனும் வந்து சேர்ந்தனர். அவர்கள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் மிக குறைவான வீரர்களே இருக்கிறார்கள். சற்றே பின்வாங்கி காரமலையில் ஏறிவிட்டால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்றான். அவன் சொன்னதை கேட்டு கோபத்தோடு கத்தினான் நீலன். நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் கூத்தோசை கேட்கும் வள்ளிகானம் நோக்கி எதிரிகளின் படை போனால் நிலைமை என்னவாகும் என நினைத்தாயா என்றான். அப்போதுதான் ஆபத்தை உணர்ந்தான் புங்கன். அப்படியென்றால் உடனடியாக காரிக்கொம்பு ஊதச் சொல்லி செய்தியை தெரிவித்து விடலாமா என புங்கன் கேட்டு முடிக்கும் முன் சோமக்கிழவன் சொன்னான். நான் அப்போதே அதற்கான முயற்சியை செய்துவிட்டேன். பெருங்காரி கொம்புகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். இருக்கும் சிறு காரிக்கொம்பை ஊதினாலும் ஓசை பெரிதாக வெளிப்படவில்லை. மலையின் மேலிருந்து கேட்கும் கூத்தின் ஓசைதான் எங்கும் கேட்கிறது என்றான். என்ன செய்யலாம் என புங்கன் கேட்டபோது, செய்தியை பாரியிடம் சொல்ல குதிரை எடுத்துக்கொண்டு ஒரு வீரன் மட்டும் விரைந்து செல்லட்டும். நாம் எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு பின்னகரக்கூடாது. நாகக்கரடியிலிருந்து வீரர்கள் வரும் வரை நாம் இந்த இடத்தை கடக்க எதிரிகளை அனுமதிக்க கூடாது என்றான் நீலன். சொன்னவுடன் வீரன் ஒருவன் குதிரை கொட்டிலை நோக்கி ஓடத் தொடங்கினான். அவனிடம் சத்தம் போட்டு நீலன் சொன்னான். இடதுபுறமாக தனித்து கட்டப்பட்டிருக்கும் குதிரை ஒன்று உண்டு. அதுதான் ஆளா. அதை எடுத்துச் செல். 2 மடங்கு வேகத்தோடு பாயும். முன்களத்தில் இருக்கும் வீரர்கள் முடிந்தளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளித்துக் கொண்டிருந்தனர். மூவரும் மட்டும் தாக்குதலை இடத்தை அடைந்தனர். நீலனின் அம்புகள் இருளை துளைத்து இறங்கத் தொடங்கின. கும்மிருட்டின் பிடியில் மேலிருந்து பேரோசையோடு நடத்தும் எதிரிகளின் தாக்குதலை சமாளித்து தற்காத்து கொள்ளவே முயன்று கொண்டிருந்தது கருங்கை வாணனின் படை. வடக்கு புறத்தில் சோமக்கிழவனின் தாக்குதலால் எதிரிகள் நின்ற இடத்திலேயே நின்று கொண்டிருந்தனர், மேலேறவே இல்லை. ஆனால் தெற்கு புறத்தில் புங்கனின் தலைமையிலான வீரர்களால் எதிரிகளின் வேகத்தை குறைக்க முடியவில்லை. எதிரி படையின் தளபதி திதியனின் ஆவேசம் இணையற்று இருந்தது. எத்தனை வீரர்களை பலி கொடுத்தாலும் முன்னேறும் வேகத்தை குறைத்து கொள்ளுதல் அவனது பழக்கத்திலேயே இல்லை. அந்த திசையில் மட்டும் எதிரிகள் அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தனர். ஆலாவின் மீதேறி விரைந்தான் வீரன். ஊரின் பின்புறத்தில் இருக்கும் குதிரை பாதை காரமலையினூடே பயணிக்கிறது. வள்ளிக்கானத்தின் கூத்தோசைக்கும் வேட்டுவன் பாறையின் தாக்குதலோசைக்கும் நடுவில் குதிரையை வெறிக்கொண்டு செலுத்தினான். மறுகுன்றை தாண்டும் போதுதான் மயிலாவின் ஊரான செம்மனூர் இந்த திசையில் இருப்பது நினைவுக்கு வந்தது. அங்கு போய் செய்தியை சொல்லிவிட்டு போகலாம் என குதிரையை திருப்பினான். சிறிது தொலைவு சென்ற பிறகுதான் தோன்றியது, ஊரில் இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எல்லோரும் நாகக்கரட்டுக்கு போயிருப்பார்கள். மிகவும் வயதானவர்கள்தான் இருக்கக்கூடும் என்று. குதிரைகளும் அங்கு இல்லை. அவர்கள் நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேருவதற்குள் நாமே நாகக்கரட்டிலிருந்து வீரர்களை அழைத்து வந்து விடலாம் என முடிவு செய்து மீண்டும் குதிரையை திருப்பினான். பதற்றமும் அலைக்கழிப்புணர்வும் மேலோங்க இருளுக்குள் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது ஆலா. அத்தியாயம் 85. தன் மகன் இளமாறனின் மரணத்துக்கு பரம்பு வீரர்களே காரணம் என அறிந்த பிறகுதான் மயூர் கிளார் வெஞ்சினம் உரைத்தார். பரம்புக்கு எதிரான போரில் நானும் பங்கெடுத்து பகை முடிப்பேன் என்று முழங்கினார். காற்றை போல் இணையற்ற வேகத்தில் செல்லக்கூடிய இளமாறனின் குதிரையான ஆலா வேட்டுவன் பாறையில் நிற்கிறது என்று அவர் வெஞ்சினம் உரைத்து நீண்ட நாட்கள் கழித்துதான் தெரிய வந்தது. 1க்கும் மேற்பட்ட முறை ஆட்களை அனுப்பி பார்த்து வர சொன்னார். எல்லோரும் அதை உறுதிப்படுத்தினர்.
வைப்பூர் துறைமுகத்தின் மீதான தாக்குதலில் வேட்டுவன் பாறை வீரர்களே பங்கெடுத்துள்ளனர் என்பதனை எல்லா வகையிலும் உறுதிப்படுத்தி கொண்டார் மயூர் கிழார். நீலனின் வீரத்தை மலைமக்கள் அனைவரும் நன்கு அறிவர். எனவே ஆலாவை கைப்பற்றி தகுந்த பதிலடி கொடுக்க பொருத்தமான நேரத்துக்காக காத்திருந்தார். வேட்டுவன் பாறையில் என்ன நடக்கிறது என்று தொடர்ந்து கவனித்தார். மயிலாவுக்கான நிறைசூல் விழா பற்றி பலரும் அறிவர். இந்த விழாவுக்காக நாகக்கரட்டில் இருக்கும் நீலன் உள்ளிட்ட வீரர்கள் வேட்டுவன் பாறைக்கு வருவர். போர் சூழல் இருப்பதால் எண்ணிக்கையில் குறைவான வீரர்களே இந்த விழாவில் பங்கெடுப்பர். ஆனால் நீலன் உறுதியாக பங்கெடுப்பான் என எல்லா செய்திகளும் திரட்டினார் மயூர் கிழார். அதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் வடிவமைக்கப்பட்டது. கருங்கைவாணனின் திட்டமிடல் மயூர் கிழாரிடம் கூட பகிர்ந்து கொள்ளாததாக இருந்தது. யட்சினி வழிபாட்டுக்கான ஏற்பாடுகள்தான் முழு வேகத்தில் நடந்து கொண்டிருந்தன. அது தொடர்பான பணிகள்தான் மயூர் கிழாருக்கு வழங்கப்பட்டிருந்தன. போருக்கான தொடக்க சடங்கில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பை நினைத்து பெருமிதத்தோடு இயங்கிக் கொண்டிருந்தார். அன்று நண்பகல் அவரை வரவழைத்த கருங்கைவாணன், நீலனை நன்கு அடையாளம் தெரிந்த 2 வீரர்களை அனுப்பி வையுங்கள் என்றான். யட்சினிக்கான சடங்கு நடக்கும்போது இருவர் எதற்காக கேட்கிறார் என சிந்தித்தபடியே 2 வீரர்களை அனுப்பி வைத்தார். காரிருளின் நள்ளிரவில் யட்சினி வழிபாட்டின் உச்சத்தில் பவளவந்திகையின் குருதி பீரிட்டு தெரித்தது. போர் நிலமெங்கும் பேரிகைகள் முழங்கின. வேட்டுவன் பாறையின் அடிவாரத்தில் இந்த ஓசையை எதிர்பார்த்தே கருங்கைவாணன் காத்திருந்தான். பேரிகைகள் முழங்கியவுடன் தனது படைக்கான உத்தரவை பிறப்பித்தான். 3 திசைகளிலிருந்தும் அவர்கள் மேலேறினர். எதிர்பார்த்ததை விட கடும் தாக்குதலை சந்திக்க நேர்ந்தது. மிக குறைவான வீரர்கள் மட்டுமே இருந்தும் இவ்வளவு வலிமையான தாக்குதலை எப்படி நடத்துகின்றனர் என்பது பெரும் வியப்பாகவே இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டபடி மிகவும் நிதானமாகவே மேலேறி கொண்டிருந்தான் கருங்கைவாணன். வடதிசையில் இருந்த துடிசாத்தன் கருங்கைவாணன் அளவுக்கு கூட முன்னேறவில்லை. கீழ்நிலையில் இருந்தான். ஆனால் தென் திசையில் திதியனோ கருங்கைவாணனை விட 2 பனை உயரத்திற்கு மேலேறி இருந்தான். படைகள் இப்படி சமநிலையற்று முன்னேறுவது எதிரிகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். துடிசாத்தன் ஏன் இவ்வளவு பின்தங்கியுள்ளான் என்ற கவலை கூட பெரிதாக இல்லை. திதியனின் செயல்தான் அதிக கவலை அளிப்பதாக இருந்தது. அவன் ஏறக்குறைய வேட்டுவன் பாறையின் மேல்நிலைக்கு சென்று விட்டான். சற்றே பதற்றமானான் கருங்கைவாணன். அவனை பொறுத்திருக்கச் சொல்ல முயன்றான். ஆனால் நீலன் தலைமையிலான வீரர்கள் நடத்தும் தாக்குதல் மிக கடுமையாக இருந்தது. தாக்குதலை எதிர்கொண்டு தாக்குப்பிடிப்பதே பெரும் பாடாக இருந்தது. எவ்வளவு தாக்கினாலும் எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை கணித்தபடியே தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்தினான் நீலன். சோமக்கிழவனின் திசையில் எதிரிகள் மிகவும் கீழ்நிலையில் இருக்கின்றனர். ஆனால் புங்கனின் திசையில் எதிரிகள் மிகவும் மேலேறிய நிலையை அடைந்துள்ளனர் என்பதனை அறிந்தபடி என்ன செய்யலாம் என சிந்தித்தான் நீலன். சோமக்கிழவன் பக்கம் இருக்கும் 3 வீரர்களை இந்த பக்கம் அனுப்பலாமா என சிந்தித்த போதுதான் கொற்றனின் நினைவு வந்தது. அவன் மிக சிறியவன். எதிரிகள் மேலேறி கொண்டிருக்கின்றனர். இனி தாக்குதல் மிக கடுமையாக இருக்கும். காலம்பன் மகனுக்கு எந்தவித ஆபத்தும் நேர்ந்துவிடக்கூடாது என எண்ணிய நீலன் சட்டென சோமக்கிழவனின் திசை நோக்கி ஓடினான். அங்கு எதிரிகளை மேலே ஏறவிடாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தனர். விரைந்து வந்த நீலன் கொற்றனை தனியே அழைத்தான். பாறைகளை முடிந்த அளவுக்கு தூக்கி தள்ளி கொண்டிருந்தான் கொற்றன். மறுதிசையில் தாக்குதல் தொடுக்க அழைக்கிறான் என நினைத்து வேகமாக மேலேறி சென்றான். வேட்டுவன் பாறையின் மேலே குடிலுக்கு இடையே ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. தாக்குதலின் ஓசையும் விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் மீறி வெளிப்பட்டு கொண்டிருந்தது வள்ளிக்கானத்தில் நடைபெறும் கூத்தின் ஓசை. எல்லா வகையான இசைக்கருவிகளும் அங்கு வாசிக்கப்பட்டு கொண்டு இருந்தன. காரமலையின் அமைதியை முழுமுற்றாக விரட்டி கொண்டிருந்தன கூத்தின் ஓசையும் வேட்டுவன் பாறை தாக்குதலின் சத்தமும். கொற்றனை தனியாக அழைத்து வந்த நீலன் பின்புறம் செல்லும் ஒற்றையடி பாதையை காட்டி, இந்த வழியில் ஒரு பொழுது நடந்தால் அருவியும் அதன் அடிவாரத்தில் பெரும் பாறைகளும் இருக்கும். நீ அங்கு போய் விட்டால் யாராலும் அதற்குள் வந்து உன்னை கண்டறிய முடியாது. நாளை காலை வரை நீ அங்கேயே இரு. விடிந்ததும் ஊருக்கு வா என்றான். எதிரிகளோடு கடும் மோதல் நடந்து கொண்டிருக்கும் போது தன்னை மட்டும் ஏன் தனியே காட்டுக்குள் போக சொல்கிறான் என்பது கொற்றனுக்கு புரியவில்லை. எல்லாவற்றையும் சொல்லி புரிய வைப்பதற்கான நேரமும் இல்லை. கொற்றன் விழித்து கொண்டு நின்றதை பார்த்த நீலன், காலையில் வந்து உன்னிடம் விளக்கமாக சொல்கிறேன், இப்போது புறப்படு என்றான்.
அதற்கு மேல் நீலனின் குரலை மறுத்து நிற்க முடியாது. மனமே இல்லாமல் அவன் சொன்ன பாதையை நோக்கி புறப்பட்டான் கொற்றன். அவன் புறப்பட்ட பிறகு நீலன் மீண்டும் கிழக்கு திசை நோக்கி ஓடத் தொடங்கினான். 3 திசைகளில் இருந்தும் தாக்குதலின் ஓசை அதிகமாகிக் கொண்டு இருந்தது. தென் திசையின் ஓசை மிகவும் மேலேறி கேட்டது. புங்கனின் தலைமையிலான வீரர்கள் வேந்தர் படையின் தாக்குதலை தடுக்க முடியாமல் பின்னோக்கி வந்து கொண்டே இருந்தனர். பெரும் குரல் எழுப்பியபடி திதியன் முன்னேறி கொண்டிருந்தான். காரமலையை நோக்கி விரைந்து கொண்டிருந்த கொற்றன் எதிரிகளின் ஓசை இவ்வளவு அருகில் கேட்கிறதே என நினைத்து சற்றே திரும்பினான். பந்தத்தின் ஒளியில் சீறிக்கொண்டிருந்த திதியனின் முகம் நேர் எதிரே தெரிந்தது. ஓடிக்கொண்டிருந்த கொற்றன் அந்த முகத்தை பார்த்த கணத்தில் உறைந்து நின்றான். நினைவுகளால் மூச்சு முட்டியது. தம்பிகளோடு சேர்ந்து தன்னை காலை கட்டி தலைகீழாக தொங்கவிட்டவன், கையில் சிக்கியவர்களையெல்லாம் கொன்று குவித்தவன், கதறி துடித்த பெண்களை எல்லாம் கழுத்தை அறுத்து வீசியவன், கண்முன்னால் ஊரையே வேட்டையாடி தீர்த்தவன். உறைந்து நின்ற கொற்றனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் நீலன் சொன்ன பாதையை நோக்கி ஓட கால்கள் மறுத்தன. புங்கனால் திதியனின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியவில்லை. சிறிது சிறிதாக பின்னோக்கி நகர்ந்து வந்து கொண்டே இருந்தான். வேந்தர் படையணிக்கு தலைமை தாங்கிய திதியனின் உறுதிப்பாடு புங்கனை நிலைக்குலைய செய்தது. அவன் எந்த தாக்குதலையும் கண்டு அஞ்சாமல் முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கிறான். அவனை கட்டுப்படுத்த எந்த வழியிலும் புங்கனால் முடியவில்லை. திதியன் ஏறக்குறைய மேல்நிலைக்கே வந்துவிட்டான். அவனது வருகையை எதிர்பார்த்தபடி தோதகத்தி மரத்தின் கிளையின் மேல் ஏறி மறைந்து பார்த்து கொண்டிருந்தான் கொற்றன். மரத்தின் மீது படர்ந்திருந்த கொடியை பிடித்தபடி காத்திருந்தான். மேல்நிலைக்கு அருகில் வந்ததும் திதியனின் ஆவேசம் இன்னும் அதிகமானது. ஆங்காங்கே பந்தங்கள் எரிந்து கொண்டிருந்தன. ஆனால் வீரர்கள் யாரும் தென்படவே இல்லை. தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் புங்கன் மேலும் மேலும் பின்னோக்கி வந்து கொண்டிருந்தான். திதியன் சரியான இடத்துக்கு வரும் வரையில் காத்திருந்தான் கொற்றன். அன்று தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்ட நிலையில் தன்னையும் தம்பிகளையும் சுட்டிக்காட்டி அம்பு வீசிக்கொள் என கொக்கரித்தவனின் தலையை உச்சியில் தொங்கியவாறு எந்த கோணத்தில் கொற்றவன் பார்த்தானோ அவன் தலை இப்போது அதே கோணத்தில் தனக்கு நேர் கீழ் வந்து நிற்பதை பார்த்தான் கொற்றன். இந்த கணத்தை எதிர்பார்த்துதான் இவ்வளவு நேரமும் கொப்போடு கொப்பாக ஒட்டி கிடந்தான். எந்தவித ஓசையும் எழுப்பாமல் கொடியை பிடித்தபடி உச்சி கும்பிலிருந்து கீழ் நோக்கி குதித்தான். ஏதோ ஓசை கேட்கிறதே என நினைத்து திதியன் சட்டென மேல் நோக்கி அண்ணாந்து பார்க்கும் பொழுது கூர்வாளின் முழு முனையும் அவனது முகத்தை கிழித்து கொண்டு நெஞ்சு கூட்டுக்குள் இறங்கியது. திதியனோடு வந்தவர்கள் சற்றும் எதிர்பார்க்காத தாக்குதலாக அது இருந்தது. தங்கள் படைத்தலைவனின் மண்ணின் சரிந்து கணத்தில் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்த போது விலைப்படைந்த புங்கன் வீறு கொண்டு தாக்கி முன்னோக்கி நகரத் தொடங்கினான். நிலைமையை எதிர்கொள்ள முடியாமல் வேந்தர் படை வீரர்கள் சற்றே பின்னோக்கி இறங்கினர். ஆனால் திதியனோடு சாய்ந்து கிடந்த கொற்றனின் உடல் எண்ணில் அடங்காத ஈட்டிகள் இறங்கியிருந்தன. யட்சினி வழிபாடு பற்றி கபிலர் சொன்னதும் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி தீவிரமாக சிந்திக்கத் தொடங்கினான் முடியன். யட்சினி வழிபாடு என்பது தாக்குதலுக்கு முன்பு நடக்கும் சடங்கு என கபிலர் கூறிய பிறகு தாக்குதலை விடிந்ததும் தொடங்குவார்களா இப்போதா என்று கேள்வியை எழுப்பியபடி இருந்தான். நாகக்கரட்டுக்கு சென்ற பாரியும் கபிலரும் இன்னும் வரவில்லையே என நினைத்த தேக்கனும் வாரிக்கையனும் இருளிமேட்டிலிருந்து நாகக்கரட்டுக்கு வந்து சேர்ந்தனர். நள்ளிரவை கடந்து நீண்ட நேரமாகி இருந்தது. அவர்கள் வந்ததும் மீண்டும் யட்சினிக்கான சடங்கு பற்றி கபிலர் கூறினார். எதிரிகளின் தாக்குதலை எதிர்பார்த்துதானே இருக்கிறோம். எப்போது தாக்கினாலும் எதிர்த்தாக்குதல் அவர்கள் வீழ்த்துவோம் என்றான் தேக்கன். பொழுது விடியும் போது எல்லா நிலைகளிலும் வீரர்களை ஆயத்த நிலையில் இருக்கச் சொல்லுங்கள். நிலைமைக்கு ஏற்ப முடிவெடுப்போம் என்றான் பாரி. இந்த பேச்சு நடைபெற்று கொண்டிருக்கையில் வேட்டுவன் பாறையிலிருந்து வந்த வீரன் நாகக்கரட்டின் இடது முனையை அடைந்தான். அந்த திசைக்கு தலைமை ஏற்ற நீலன் நிறைசூல் விழாவுக்கு போய்விட்டதால் அந்த பொறுப்பை வேட்டூர் பழையன் ஏற்றிருந்தார். வந்த வீரன் மூச்சிறைக்கு தாக்குதலை விவரித்தான். செய்தியை கேட்டு துடித்தெழுந்த பழையன் முதற்படை பிரிவை அழைத்து கொண்டு வேட்டுவன் பாறை நோக்கி பாய்ந்து சென்றான். இடது முனையிலிருந்து காரிக்கொம்பு ஊதப்பட்டது. ஏதோ பிரச்சனை என்பது நாகக்கரட்டின் மேலே இருந்த ஐவருக்கும் தெரிந்தது. வீரன் ஒருவன் நாகக்கரட்டின் மேல்நிலை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தான்.
ஐவரும் குதிரையில் ஏறி காரி கொம்பு ஊதப்பட்ட இடத்தை நோக்கி விரைந்தனர். ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிந்தது. என்ன என்பதனை கணிக்க முடியவில்லை. குதிரைகள் விரைந்தன. வீரன் எதிர்பட்டான். நடந்து கொண்டிருக்கும் தாக்குதலை அவன் விவரித்த போது அனைவரும் பேரதிர்ச்சிக்குள்ளாகி நின்றனர். வீரன் சொல்லி முடிக்கும் போதே நீலனை காக்க பாய்ந்து செல்ல துடித்தது பாரியின் மனம். அதை உணர்ந்த வாரிக்கையன், பாரி இங்கே இருக்கட்டும், தேக்கனும் முடியனும் புறப்படுங்கள் என்றார். பாரி மறுசொல் சொல்லும் முன் பெருங்குரலில் எல்லோரையும் வேட்டுவன் பாறையை நோக்கி திருப்பிவிட்டு, எதிரியின் தாக்குதல் இந்த திசையில் அமைய வாய்ப்பிருக்கிறது என்று சொன்ன தேக்கன் கன நேரம் கூட காத்திருக்காமல் குதிரையை தட்டி விரட்டினான். முடியனும் வீரர்களும் பின்தொடர்ந்தனர். இமைக்கும் நேரத்திற்குள் முடிவுகள் எடுக்கப்பட்டன. குதிரையின் காலடி குளம்பிலிருந்து தெரித்த மண் துகள் கபிலரின் நெற்றியில் பட்டபோதுதான் திகைப்புற்று மீண்டார். எதிரிகள் 3 திசைகளிலும் வேட்டுவன் பாறையின் மேல்நிலையை நெருங்கிவிட்டனர். பரம்பின் தரப்பில் தாக்குதல் தொடுத்த வீரர்களின் எண்ணிக்கை பாதியாக குறைந்துவிட்டது. இனியும் தாக்குதல் உத்தியை மாற்றாமல் இருக்கக்கூடாது என நினைத்த நீலன் பின்னோக்கி விரைந்தான். குடில்களின் மேல் கூரைகளை எல்லாம் இழுத்து கீழே போடுங்கள், காய்ந்த மரங்கள் கட்டைகள் எல்லாவற்றையும் கொண்டு பெரும் வட்டத்தை உருவாக்குங்கள் என சொல்லிவிட்டு மீண்டும் தாக்குதல் முனைக்கு ஓடினான். மேல் நிலையில் நின்றிருந்த வீரர்கள் குடில்களின் மேல் கூரைகளை எல்லாம் கீழே சரித்தனர். திண்ணைகளிலும் முற்றத்திலும் இருக்கும் பெரும் பெரும் கட்டைகளை பொருத்தமான இடைவெளியில் போட்டு நிரப்பினர். மீண்டும் மீண்டும் வந்து என்ன செய்ய வேண்டும் என சொல்லியபடியே தாக்குதல் தொடுத்த கிழக்கு முனைக்கு ஓடினான் நீலன். வேட்டுவன் பாறையின் மந்தையை சுற்றி பெரும் வட்டத்தில் கூரைகளையும் மரங்களையும் கட்டைகளையும் கொண்ட ஓர் அரணை உருவாக்கிய பிறகு எல்லோரையும் உள்ளே வரச் சொன்னான் நீலன். வேட்டுவன் பாறையை சேர்ந்த எஞ்சிய வீரர்கள் எல்லோரும் உள்ளே வந்த பிறகு எல்லா திசைகளிலும் ஒரே நேரத்தில் தீயிட்டான். தீக்கங்குகள் வெடித்து மேலேறத் தொடங்கின. பாறை சரிவுகளின் வழியே 3 பக்கங்களிலிருந்தும் மேலேறிய வேந்தர் படை வேட்டுவன் பாறை முழுக்க குடில்கள் தீப்பிடித்து எரிவதை பார்த்து திகைத்து நின்றது. எதிரிகள் தனது கைகளில் சிக்காமல் குடிலுக்கு தீ வைத்துவிட்டு காட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டனர் என நினைத்தான் கருங்கை வாணன். எந்த திசையிலிருந்தும் ஊருக்குள் நெருங்க முடியவில்லை. கூரைகளில் பற்றிய நெருப்பு பெருங்காட்டை சுற்றி வளைத்து கொண்டிருந்தது. உயிரோடு மிஞ்சிய வேட்டுவன் பாறை வீரர்கள் வளையத்துக்குள் ஒன்று கூடினர். ஊர்தோறும் தீக்களியை தாலி நிறைய சேகரித்து வைத்திருப்பது பரம்பின் வழக்கம். இடது தோளிலும் காலிலுமாக 2 அம்புகள் தேய்த்த நிலையிலும் இயங்கக்கூடிய திறனோடு இருந்தான் சோமக்கிழவன். அவன்தான் தீக்களியை நீர் விட்டு பிசைந்து எஞ்சியிருக்கும் 8 வீரர்களின் உடலிலும் பூசினான். தீ நன்றாக பற்றி நாலாபுறமும் சீறி எறிவது வரை அவர்கள் காத்திருந்தனர். யார் யார் எந்த திசையின் வழியே வெளியேறி சென்று தாக்க வேண்டும் என வழிகாட்டினான் நீலன். வேந்தர் படை அடுத்து என்ன செய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் நின்றபோது நெருப்பை பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டனர். கருங்கை வாணனின் படை என்ன ஆனது தெரிந்து கொள்ள காத்திருப்போம் சிறிது இடைவெளியில். நன்றி நண்பர்களே.